திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தவங்க கோர விபத்துல உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்தவங்களுடைய உடலை கார்ல இருந்து மீட்கக்கூடிய தீயணைப்பு துறையினருக்கே கண் கலங்க வைக்கும் காட்சிகள். சுக்குநூறாக உடைந்த காரில் பரிதாபமாக சிக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர். ஈரோடு மாவட்டம் சூளை அப்படின்ற பகுதியை சேர்ந்த 40 வயதாகக்கூடிய கிருஷ்ணகுமார் அப்படின்றவரு தாம் குடும்பத்தோட 5 நபர்கள் ஒன்னா சேர்ந்து சனிக்கிழமை ஈரோட்ல இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் சந்தோஷமா சாமி தரிசனம் செஞ்சுட்டு ஈரோடுக்கு மறுபடியும் திரும்பி இருக்காங்க. அப்போ மதுரையில இருந்து கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஆண்டிப்பட்டி கோட்டை பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்து மேல மோதி இருக்கு. இதுல 40 வயதாகக்கூடிய கிருஷ்ணகுமார், அவருடைய 10 வயதாகக்கூடிய மகள் வருணா, 67 வயதாகக்கூடிய இந்திராணி அப்படின்ற மாமியார், இவங்க 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சுதர்ஷன், அதுக்கப்புறமா மோகனா, இவங்க 2 பேரையுமே கரூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்களாம். கோர விபத்தை ஏற்படுத்தின இந்த கார்ல கிருஷ்ணகுமார் இறந்த நிலையில சிக்கி கொண்டதால அரவக்குறிச்சியில இருந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்தவங்களுடைய உடல்களை கிரேன் உதவியோட மீட்டிருக்காங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்த இந்த குடும்பம் இப்படி பரிதாபமா உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.